தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏற்கனவே 2024 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத வடகிழக்கு பருவமழை மற்றும் 2025 ஜனவரி மாதம் பெய்த பருவம் தவறிய மழையினால் 5,66,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பாதிக்கப்பட்டதற்கு 3,60,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 289 கோடியே 63 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை 2025 டிசம்பர் மாதம் ஒப்பளிப்பு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அரசாணை வெளியிடப்பட்டு நிவாரணத் தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் 2025-26 ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை மற்றும் டித்வா புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட 1,39,000 ஏக்கர் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு 84,848 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நிவாரணத் தொகையாக 111 கோடியே 96 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை ஒப்பளிப்பு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் இன்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடர்களால் எப்போதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு விவசாயிகளின் துயர் துடைக்க நேசக்கரம் நீட்டி அவர்களுக்கு உரிய நிவாரண உதவிகளை அளித்து வருகிறது. தற்போது ஒப்பளிக்கப்பட்ட நிவாரணத் தொகை அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருப்பூர், திருவண்ணாமலை, திருச்சி, வேலூர், விழுப்புரம் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட 84,848 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.